happy Mother's Day. எல்லா தாய்மார்களுக்கும் தாய்மார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். As well as those mothers who are not called moms, but you are working more than moms. இன்னும் தாய்மார்களாய் அழைக்கப்படாதவர்களையும் ஆனால் அதற்கு மேலாக தங்கள் பணிகளை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் இந்த காலை நேரத்தில் நினைவு கூறுகிறேன். I tell you, you are not less than any mom. நான் சொல்லுகிறேன், நீங்கள் மற்ற தாய்மார்களை காட்டிலும் எதிலும் குறைவானவர்கள் அல்ல. Because you exactly does the same work like moms. நீங்கள் ஒரு தாய்மார் செய்யக்கூடிய அதே அளவிற்கான பணிகளை நீங்களும் செய்கிறீர்கள். The word ma, it is a predominant word having superior strength and influence. மா என்ற அந்த வார்த்தை அதீதமான முக்கியத்துவத்தையும் அது வலிமையையும் பெற்றிருக்கிற ஒரு வார்த்தை. We call mama or mummy or ma or thai. These are the commonly terms we use all around the world. அம்மா, தாய், மா, மம்மி என்று அநேக பெயர்களிலே நாம் தாய்மார்களை அழைக்கிறோம். A mother is having a virtue of giving birth. ஒரு தாய்க்கு பெற்றெடுக்கக்கூடிய அந்த நல்ல ஸ்லாக்கியம் இருக்கும். Since birth, she plays a key role in nurturing the child. பிறப்பிலிருந்து ஒரு குழந்தை அற்புதமாய் வளர்க்கப்படுவதற்கு முக்கிய பங்காற்றுகிறது. By standing next to the child and by giving care to her and protecting her children. அந்த குழந்தையின் பக்கத்திலே நின்று அந்த குழந்தைக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை பாதுகாக்கிற முக்கிய பணியை செய்கிறார். She is committed and she works hard. அவர்கள் அநேக காரியத்துக்கு தன்னை உட்படுத்தி கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். Her love is unconditional because she is given by God. அவர்களுடைய அன்பு எந்த விதமான எதிர்பார்ப்பையும் உடைய அன்பு அல்ல, ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர்கள். Because see, we should know that, we all should know that this unconditional love, it is a virtue of God. அதாவது இந்த எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு இது தேவனுடைய ஒரு குணாதிசயம். Ultimately God must be glorified at the end. இந்த செய்கையின் மூலம் முடிவிலே கர்த்தர் மகிமைப்படுவார். She shares, she spreads her love in serving the family in different ways. தன்னுடைய அதிகமான திறமையின் நிமித்தம் இந்த அன்பை தன் குடும்பங்களின் மத்தியிலே அநேக விதங்களிலே அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார். She works day and night to satisfy her family. தன் குடும்பத்தை திருப்திப்படுத்த இரவு பகல் பாராமல் அவர்கள் வேலை செய்கிறார்கள். She keeps her family in order in the midst of her stress and endless work to run her family in a smooth way. தனக்கு இருக்கக்கூடிய அதிகமான அழுத்தத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் தன் குடும்பத்தை ஒழுக்கத்தோடு நடத்த தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். She watches over her house. You need to get this. இந்த காரியத்தை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தன் வீட்டை ஜாக்கிரதையாய் கவனிக்கிறார். First, she guards herself first with strength. முதலாவது தன்னைத்தானே பலத்தினால் இடை கட்டிக் கொள்ளுகிறார். She strengthens her arms first. முதலாவது தன்னுடைய கரத்தை பலப்படுத்துகிறார். She handles her affairs gently. தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய சகல காரியத்தையும் சம்பவங்களையும் மிக நேர்த்தியாய் அழகாய் கையாளுகிறார்கள். We can see her noble character in handling her family issues. தன் குடும்பத்தின் காரியங்களை கையாளுவதில் ஞானமாய் விளங்குவதை நம்மால் காண முடியும். She motivates her children and husband by standing with them in hard and rough times, even though it is hurting in her side.
தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான தாக்கங்கள் உண்டு பண்ணினாலும் தன் கணவனோடு பிள்ளைகளோடு நின்று அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் அவர்களை. Most important quality of mother is godliness. ஒரு நல்ல தாயினுடைய அற்புதமான ஒரு குணாதிசயம் தேவபக்தி. See, we live in ungodly world. நீங்களும் நானும் பக்தி தேவ பக்தி இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். It is really challenging to live with godly mind. தேவனுடைய சிந்தையோடு தேவ சிந்தையோடு இந்த உலகத்தில் தேவ பக்தி இல்லாத உலகத்தில் வாழ்வது ஒரு பெரிய சவால். See, we hear news every day how mothers are killing their own children for illegal contacts. ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாளிலும் செய்தியிலும் கேட்கிறோம் எப்படி தவறான உறவுக்காக ஒரு தாயே தன் பிள்ளையை கொன்று போடுகிறாள் என்று. It is really heartbreaking to see kids are killed for illegal connections. தவறான உறவிற்காக பிள்ளைகள் கொல்லப்படுவதை பார்க்கும்போது அது மிக வேதனை உடையதாக இருக்கிறது. This mother's love seems it is diminishing. இதை நாம் காணும்போது ஒரு தாய்க்குள்ளாக இருக்கிற அன்பு குறைந்து போய் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். My point is, godly mother's love is unconditional because God's virtue is there in her. ஒரு தாயினுடைய அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. காரணம் அந்த தாய்க்குள்ளாக தேவனுடைய குணாதிசயங்கள் இருக்கிறது. At the same time, ungodly mother's love is selfish because there is no God's virtue in her. ஆனால் தேவ பக்தி இல்லாத தாய்க்குள் சுயநலமான அன்பு இருக்கிறது. காரணம் அந்த இடத்தில் தேவனுடைய குணாதிசயங்கள் இல்லை. I saw some wonderful quotes in social network, but only 2 quotes captured me. இந்த பொது தளத்தில் நான் அருமையான சில கோட்பாடுகளை நான் பார்த்தேன். ஆனால் 2 எனக்கு மிக முக்கியமாய் மிக அருமையாய் பிடித்திருந்தது. The first quote is, a mother is the one who can take the place of all others. முதல் அந்த கோட்பாடு என்னவென்றால் அல்லது அந்த குறிப்பு என்னவென்றால் ஒரு தாய் எல்லோருடைய ஸ்தானத்தையும் அவளால் எடுத்துக்கொள்ள முடியும். But whose place no one else can take. ஆனால் அந்த தாயினுடைய இடத்தை ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. After reading this quote, it seemed so true to me. இதை நான் படித்த பொழுது, இந்த வரிகளை நான் படித்த பொழுது அது மிகுந்த உண்மையானது என்பதை நான் அறிந்து கொண்டேன். And the second quote is, a child's first teacher is mom. இன்னொரு காரியம் இப்படியாய் சொல்லப்படுகிறது, ஒரு பிள்ளையினுடைய முதல் ஆசிரியர் தாய். It is also so true. அதுவும் மிகவும் உண்மையான ஒரு காரியம். See, to bring up one child up, to bring up one child down, I mean good parenting and bad parenting is only possible by her alone. ஒரு பிள்ளையை மேல் கொண்டு வருவதற்கோ அல்லது ஒரு பிள்ளையை கீழே சரியான முறையில் வளர்க்காததற்கும் ஒரு தாயினுடைய பங்கு மிக முக்கியமாயிருக்கு. You should get one thing. Don't think that your work is only in the kitchen being as a mother. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தாயாய் நீங்கள் இருப்பீர்களே என்றால் உங்களுடைய பணி அந்த சமையல் கட்டிலே சமையல் அறையில் மாத்திரம் அல்ல. You must know this. You need to become teacher to your kid. இந்த காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர் அல்லது ஆசான். Godly mother teaches her children. தேவ பக்தி உள்ள ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு சகல நற்காரியங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். She speaks wisdom to them. அவர்கள் ஞானத்தை தன் பிள்ளைகளுக்கு All போதிப்பார்கள். because she is anointed. ஏனென்றால் அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர். And the Spirit of God in her will prompt her to teach and to strengthen her children in a godly way. அவர்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அவர்களுக்கு தேவையான தன் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை போதித்து அவர்களை பலப்படுத்துவதற்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து நடத்துவார். According to Proverbs 29:15, the word of the Lord says, rod and reproof gives wisdom.
நீதிமொழிகள் 29:15 இப்படியாய் சொல்லுகிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் gives wisdom. ஞானத்தை கொடுக்கிறது. A child left to himself brings shame to his mother. எந்த ஒரு குழந்தை தன்னகத்தை விட்டுவிடப்படுகிறதோ அந்த குழந்தை தன்னுடைய தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருகிறது. At the same time, the same book, Proverbs 10:1, it says, a wise son makes a glad father. நீதிமொழிகள் 10:1 இப்படியாய் சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுக்கு கனத்தை கொண்டு வருகிறான். A foolish son is grief to mother. ஆனால் ஞானம் இல்லாத மகனோ தன் தாய்க்கு நோவு உண்டாக்குகிறான் என்று சொல்லுகிறது. It means you need to teach wisdom first. Wisdom means what to do, what not to do. முதலாவது ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். ஞானம் என்றால் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் சொல்லிக் If கொடுக்கணும். your kid is stubborn, it's time to take the stick. உங்களுடைய பிள்ளைகள் கடின கழுத்து உள்ளவர்களாய் இருப்பார்களே என்றால் நீங்கள் பிரம்பை கையாள வேண்டும். If you leave just like that, something like a child left to himself brings shame to you. ஒரு குழந்தையை அப்படியே விட்டுவிட்டால் அல்லது கவனிக்கப்படாத அந்த குழந்தை தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் அவர்கள் இழுக்கையும் நோவையும் உண்டாக்குவார்கள். I want to bring one fine example from the biblical point of view from the book of Proverbs 31st chapter. வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே அருமையான அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. A king called Lemuel and his mother. லெமுவேல் என்ற ஒரு ராஜாவை குறித்தும் அவர் தாயை குறித்தும் சொல்லப்படுகிறது. Her name is not mentioned in the Bible. அந்த தாயின் பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. Only twice mentioned about this king in verse 1 and verse 4, but his identity remains uncertain even though his name is mentioned as Lemuel. இவ்விடத்திலே லெமுவேல் என்று அந்த ராஜாவினுடைய பெயர் குறிக்கப்பட்டிருந்தாலும் 1ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனத்தில் மாத்திரம்தான் அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர அவர் யார் என்ற முழுமையான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கவில்லை. So nothing much is found in scriptures concerning this king. இந்த ராஜாவை குறித்து வேதத்தின் மற்ற பகுதிகளிலும் எந்த குறிப்புகளும் வசனங்களும் எழுதப்படவில்லை. But it is thought provoking about his mom. ஆனால் இந்த அதிகாரம் அவர் தாயை குறித்து மிகவும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறது. She is unknown, but her teaching plays a major role in king's life. அந்த தாயின் பெயர் நமக்கு தெரியவில்லை, யார் என்று நாம் அறியோம். ஆனால் அந்த ராஜாவின் வாழ்க்கையிலே மிக முக்கியமாக அந்த தாயினுடைய அறிவுரைகளும் வார்த்தைகளும் ஆலோசனைகளும் உதவுகிறதா இருக்கிறது. Some scholars say that he could be identified as King Solomon. This is a Jewish community says. சில யூத கலாச்சார பின்னணியத்தை கொண்ட சில வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இது சாலமோன் ராஜாவாய் இருக்கலாம் என்று சொல்லி. So this king is taking instructions from his mom Bathsheba, wife of David. இது சாலமோனாய் இருக்குமே என்றால் இந்த சாலமோனுக்கு அவளுடைய தாயாகிய பத்சேபா இந்த அருமையான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். But no clear evidence for this. ஆனால் இவர்கள்தான் அவர்கள் இருவர் என்று சொல்லுவதற்கு சரியான விரிவான விளக்கமான எந்த ஒரு பதிலும் இல்லை. But whoever it could be, this mother's utterance for his son Lemuel is something that talks about wisdom literature. இந்த தாய் யாராக இருந்தாலும் நமக்கு தெரியாது, அது யார் என்று நாம் அறியோம். ஆனால் லெமுவேல் என்ற அந்த ராஜாவிற்கு அவர்கள் அருமையான ஞானம் நிறைந்த வார்த்தைகளை அடக்கிய ஒரு இலக்கியத்தை கொடுத்திருக்கிறார்கள். If you read it, you will understand those verses. அந்த அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களே என்றால் ஒவ்வொரு ஆலோசனையின் வார்த்தைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். She is teaching
her son to keep himself away with women. Women means immoral women which destroys kings. அந்த தாய் தன் மகனுக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை அழகாய் எழுதுகிறார். அவர் சரியான நடக்கை இல்லாத பெண்களிடத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும், விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. She is advising him not to give his strength to immoral women. அவள் தன் மகனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், தவறான பெண்களிடத்தில் தன் பலனை இழந்து விடக்கூடாது என்று. She is asking him not to drink intoxicated drink. போதை உண்டாக்கக்கூடிய எந்த காரியத்தையும் உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். And the finest part is she is advising him to open his mouth for speechless. இன்னொரு அழகான அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தங்களுடைய வார்த்தையை உயர்த்தி பேச முடியாத திராணியற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் பட்சத்திலே நிற்க வேண்டும் என்று She சொல்லுகிறார். is asking you to stand with the speechless, poor and needy and asking him to judge righteously. அவர் அழகாய் சொல்லுகிறார், திராணியற்றவர்களுக்கும் தங்களுடைய குரலை எழுப்பி பேச முடியாதவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் ஏழைகளின் பட்சத்திலே நின்று அவர்களை ஞானமாய் நியாயம் தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ண வேண்டும் என்று. See, you must get this. She proves in her teachings, underlying teachings, that she is a godly mother. தன்னுடைய வார்த்தையின் மூலம், ஆலோசனையின் மூலம் தேவ பக்தி உள்ள ஒரு தாய் என்பதை அந்த தாய் வெளிப்படுத்துகிறார். All because all these characteristics that we spoke just now, they are all godly characteristics. நாம் சொன்ன அந்த ஒவ்வொரு குணாதிசயங்களும் அது தேவனுக்குரிய குணாதிசயங்கள். I encourage you in this special day, why can't we do the same with our kids by teaching godly ways? இந்த நல்ல நாளிலே, இந்த அற்புதமான நாளிலே தாய்மார்களாகிய உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏன் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது? முக்கியமாக நல் காரியங்களையும் அதைவிட முக்கியமாக தேவனுடைய காரியங்களையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். The first and the foremost point is to teach godly ways. A mother should be godly, instructed by God. பிரதானமான ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு தேவனுடைய வழிகளையும் தேவ காரியங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த தாய் தேவ பக்தி உள்ளவளாய் தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். See, I tell you, you cannot teach godly ways by standing out of godly courts. தேவனுடைய வழிகளை போதிக்க நினைக்கிற நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே நின்று தேவனை குறித்து நாம் போதிக்க முடியாது. Yes, exactly. Teach your children how to pray. Before teaching, you be prayerful. ஜெபி என்று நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Ask them to read Bible. Before that, you give your time for the word of God in the midst of your hectic schedule. உங்களுடைய பிள்ளைகளை வேதத்தை வாசி என்று நீங்கள் சொல்லுவதற்கு முன்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கமான அழுத்தமான நேரத்தின் மத்தியிலும் சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் வேதத்தை படிக்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Teach them how to attend the church regularly and at right time, but you come to church at right time. முதலாவது பிள்ளைகளுக்கு சபையிலே கலந்து கொள்ளுங்கள், சரியான நேரத்திற்கு கலந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்வதற்கு முன்பாக நீங்கள் சபைக்கு நேரம் தவறாதவர்களாகவும் காலம் தவறாதவர்களாகவும் நீங்கள் கலந்து கொள்ள You வேண்டும். teach them how to clean the house. Before that, you do it by cleaning in front of their eyes. நீங்கள் வீட்டை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு முன்பாக நீங்கள் வீட்டை சுத்தப்படுத்துகிற காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாய் செய்யுங்கள். And you teach them how to dress well. உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நன்றாக உடை அணிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். What to hide, what not to hide. எதை மறைக்க வேண்டும், எதை மறைக்க கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. Before that, you dress well. முதலாவது நீங்கள் நன்றாய் உடை அணிகிறவர்களாய் இருக்க வேண்டும். You teach them how to behave. Before that, see that you are well behaved.
உங்கள் பிள்ளைகள் எப்படி பழக வேண்டும், எப்படி அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு முன்பாக, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் சரியாக செயல்படுங்கள். You teach them how to respect elders. எப்படி பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள். You teach them about good touch and bad touch, which is very important in these days. இந்த நாட்களிலே ஒரு பிள்ளையை ஒருவர் தொடும்போது எது நல்ல தொடுதல், எது கெட்ட தொடுதல் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் போதியுங்கள். We all should have awareness about this good touch and bad touch. நாம் எல்லாருக்குமே தெரியணும் எது நல்ல முறையில் ஒருவர் தொடுகிறார், யார் கெட்ட சிந்தையோடு தொடுகிறார்கள் என்று சொல்லி. And many more. இன்னும் अनेक காரியங்கள் உண்டு. According to the way Spirit of God leads you, because He is our teacher, He is our helper. ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே ஒரு காரியத்தை ஏவி இதை கற்றுக்கொடு என்று சொல்லுகிறதை நீங்கள் கற்றுக்கொடுங்கள். காரணம், ஆவியானவர் சரியாய் நமக்கு போதிக்கிறவர். If you are a worship leader, train up your child to be a worship leader. நீங்கள் நன்றாய் ஆராதிக்கிறவர்களாய் இருந்தால் உங்கள் பிள்ளையை நன்றாய் ஆராதிக்கிறவர்களாக ஆயத்தப்படுத்துங்கள். See, by doing all these works, you are rising up children for the glory of God, a new generation for His glory. இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு முன்பாக மாதிரியாய் நிற்கும் பொழுது, வாழும் பொழுது, அவர்களை தேவனுக்காக நீங்கள் வளர்த்தெடுக்கிறீர்கள். ஒரு சந்ததியை, ஒரு புது சந்ததியை தேவநாம மகிமைக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள். So that you will be paid off by God and you will be called a woman of completion. இப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்யும் பொழுது தேவனால் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு தக்க பலனை பெற்றுக் கொள்வீர்கள். In Proverbs 31:28, 29, 30 says, நீதிமொழிகள் 31, 28, 29, 30 சொல்லுகிறது. Her children calls her blessed and her husband praises her. அவருடைய பிள்ளைகள் அவளை பாக்கியவதி என்பார்கள், அவருடைய கணவன் அவளை புகழுவார். And many daughters have done well, but you excel them all. அநேக பெண்கள் அநேக காரியத்தை செய்தார்கள், நீயோ அவர்களை எல்லாம் பார்க்கிலும் மேலானவளாய் இருப்பாய். And the finest and the best part is 30. Charm is deceitful and beauty is vain, but the woman who fears the Lord, she shall be praised. 30ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். You must get this. All godly mothers are beautiful, starting from Eve. ஏவாளிலிருந்து நாம் பார்ப்போமே என்றால் தேவ பக்தியுள்ள எல்லா தாய்மார்களும் அழகானவர்கள். From Eve, Sarah, Rebecca, Rachel, Ruth, Esther till Mary. இன்னும் அநேக பெயர்களை சொல்லலாம். ஏவாள், சாரா, ராகேல், ரெபேக்கா, ரூத், மரியாள், எல்லா தாய்களும் அழகானவர்கள். They are all mothers of living. அவர்கள் எல்லாம் ஜீவிக்கிறவர்களின் தாய். They are called mothers of nations. அவர்கள் எல்லாம் தேசங்களுக்கு தாய் என்று அழைக்கப்பட்டவர்கள். Because they fear God even though they are beautiful. அவர்கள் எல்லாம் அழகானவர்களாய் இருந்தாலும் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். I encourage you to take decision in the Lord to raise children for the glory of God. இன்றைக்கு தேவனுக்குள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவனுக்குள் வளர்ப்பீர்கள் என்று சொல்லி. You may say, my children are grown up, they are out of control, what to do? நீங்கள் சொல்லலாம், என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், என்னுடைய எந்த கட்டுப்பாட்டுகளுக்கும் உட்பட்டவர்கள் அல்ல, கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறார்கள் என்று சொல்லி. I encourage you, just pray. Prayer brings victory. ஜெபியுங்கள். ஜெபம் பெரிய வெற்றிகளை கொண்டு வரும். You may say, I'm not a godly mother, I never taught them anything what to do. நீங்கள் சொல்லலாம், நான் தேவ பக்தி உள்ள ஒரு பெண் அல்ல, நான் என் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து கற்றுக் கொடுக்கவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. First you have to pray for yourself so that God can impart godly character in you. After that you can train up your child. முதலாவது நீங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் தேவன் தன் நல் குணாதிசயங்களை அவர் விதைப்பார், நல் காரியங்களை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதற்கு பின்பு உங்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதையும் அவர் சொல்லிக் கொடுப்பார். To all would be mothers, a very good chance for you
to rise up children for His kingdom. இனி குழந்தையை பெற்றெடுக்க போகிற வருங்கால தாய்மார்களுக்காக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்து வளருங்கள். May God establish you in this way. தேவன் இந்த பிரகாரமாக உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவாராக. May His good spirit lead you into the land of uprightness. நல்ல ஆவியானவர் உங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக.